டேய், அதாவது முக்காடு நேயர்களே, பிரியாணியை வயிறு முட்டை தின்னுட்டு அதுக்கப்புறம் தர்பூசணியை சாப்பிட்டதுக்கப்புறம் வயிற்றுப்போக்கு, வாந்தி, மயக்கம் வந்து ஒரு குடும்பமே செத்து போயிருச்சு முக்காடு நேயர்களே. இந்த நியூஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்படா முக்காடு தர்பூசணியை சாப்பிட்டாமலாம் செத்து போயிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்களா? நான் வந்து ரிசர்ச் பண்ணதில் தர்பூசணியில் என்ன கெமிக்கல் கலக்கிறாங்க அப்படின்னா எரித்ரோசின் அப்படிங்கிற ஒரு நிறமூட்டி. அந்த கெமிக்கலை சாப்பிட்டோம்னா அந்த கெமிக்கல் உடம்புல அதிக அளவு போச்சு அப்படின்னா உயிரே போயிருமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா போகாது. ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா வயிற்றுப்போக்கு, வாந்தி, பேதி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஹைப்பர் ஆக்டிவிட்டி, அதை சாப்பிட்டதுக்கப்புறம் ஹைப்பர் ஆக்டிவிட்டி அது மாதிரி ஆகிறதுக்கான சைடு எஃபெக்ட்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. உயிரே போகுமா அப்படின்னா உயிர் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த காலத்தில் அந்த எரித்ரோசின் மட்டும்தான் கலந்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அப்படின்னா அது கேள்விக்குறி தான். அந்த ஏதாவது இதன் மூலிமா என்ன யார் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா ஒரு குடும்பம் மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கிற தர்பூசணி வியாபாரிகள் எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. வியாபாரிகள் இல்லை, விவசாயிகள் முக்கியமாக. இந்த விவசாயிகள்லாம் இந்த மாதிரி நியூஸ்லாம் அடிக்கடி வர்றப்ப ஒரு தர்பூசணியை வாங்கிறதுக்கு ஒரு நடுத்தர மக்கள் கூட பயப்படுவான். அந்த பயம் அந்த விவசாயத்தையே அழிக்கும். இந்த மாதிரி கேடு கட்டவனுங்க பண்ணுற சில எச்ச வேலைகள்னால ஒரு குடும்பமே அழியிறது மட்டும் இல்லாமல் விவசாயமே அழியுது முக்காடு நேர்களே.